வணக்கம் மக்களே! திரும்ப நிஃப்டி 50 26,000 இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்ணிருச்சு. ஆனா, அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட வந்து நிலைக்கல. அங்கருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. பட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து அப்படியே ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சைட் மொமெண்டம் தான் இருந்தது. ஆனா, இப்போ கரெக்ட்டா ஒரு அந்த 2 மணி வாக்குல பார்த்தீங்கன்னா, போட்டு நிஃப்டி 50ய வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ, இப்போ ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டுருக்கு. இன்னும் வந்து டைம் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேல. ஸோ ஏதாச்சும் வாலடைல் அகைன் ஏற்படுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சில பங்குகள் பற்றியான அப்டேட்ட பார்க்க போறோம். அதில முதலாவதா நம்ம பார்க்க போறது ஐஜிஎல், அதுக்கப்புறம் ஜேஎன்எஃப்சி. இந்த 2 நிறுவனங்களோட ரிசல்ட்ட நம்ம இதில பார்க்க போறோம். ஏன்னா, இந்த 2 நிறுவனங்களுமே நான் இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் தான். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஐஜிஎல்லோட ரிசல்ட். ஐஜிஎல்லோட ரிசல்ட் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட் எல்லாம் இல்ல. ப்ராஃபிட் பார்க்கும்போது டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. அதே சமயத்தில வெறும் ஐஜிஎல் மட்டும் தான் டிக்ளைன் ஆயிருக்கான்னு பார்த்தா டெஃபினட்டா இல்ல. இதுக்கு முன்னாடி எம்ஜிஎல்லோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ எம்ஜிஎல்லோட ரிசல்ட் பார்க்கும்போதும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இல்ல. ஸோ அதே தான் இங்க ஐஜிஎல்ல ஏற்பட்டிருக்கு. பட் பெரிய அளவுக்கான ஒரு டிக்ளைன் இல்ல. பட் இருந்தாலும் இந்த காலாண்டு ஐஜிஎல்லுக்கு ஒரு சுமாரான ஒரு காலாண்டா தான் வந்து அமைஞ்சிருக்கு. மார்ஜின் ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ குஜராத் கேஸோட ரிசல்ட்ட பார்த்தோம். நல்லா இல்ல. ஜிஎஸ்பிஎல் ரிசல்ட்டும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணல. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். கேஸ் பங்குகள் எதுவுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. கெயில் இன்க்ளூடட் அதையும் சேர்த்தி தான் எந்த ஒரு பங்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஐஜிஎல் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. இப்போது ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்ருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் கிட்ட கன்சாலிடேஷன் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. போன வருஷம் நவம்பர் அந்த டைமில் தான் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரை கொடுத்து அங்கேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிஎல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது ஸோ இந்த ஜிஎன்எஃப்சியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎன்எஃப்சியோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி டேயில் ஃப்ளாட்டாக தான் வந்திருக்கு. ஆனால் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா இந்த காலாண்டோட ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. போன காலாண்டில் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுடைய லாபம், வருமானம் எல்லாம் வந்து குறைஞ்சிருந்தது. பட் இப்போ அது அப்படியே வந்து நார்மல் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 179 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் அகெயின் பார்த்திங்கன்னா ரெக்கவர் மோடை நோக்கி வந்திருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டையுமே பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் இந்த காலாண்டு ரிசல்ட் ஜிஎன்எஃப்சிக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் ஜிஎன்எஃப்சி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணுதான்ட்டு. இது வந்து அரௌண்ட் ஒரு 532ன்னு நினைக்கிறேன் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸு. ஸோ ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து ரொம்ப பெரிய ஒரு சரிவெல்லாம் இந்த ஜிஎன்எஃப்சியில் வந்து ஏற்படலை. ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஜிஎன்எஃப்சியில் இன்னும் எனக்கு வந்து ஏற்படலை. ஸோ இப்போ வரைக்கும் லைட்டாக வந்து ஒரு டிக்ளைன் ஆயிருந்தாலும் ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குமா, இல்லை இங்கேருந்து திரும்ப பறக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இப்போ மும்பை போலீஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்கோட முன்னாள் அதிகாரிகள் இடத்துல வீட்டில் எல்லாம் சோதனை நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கை பற்றி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஸோ வந்து கொடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி டெய்லியும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. பட் காலையிலேருந்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 2% வரைக்கான ஏற்றம் 880 ரூபாய்க்கு மேலெல்லாம் ஏறிட்டு இருந்தது. சரி வாடா சாமி 900 தாண்டு அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் வரல. நேற்று என்ன கேள்வி வந்திருந்ததுன்னா, ஸோ இன்னும் ஒரு 3 வருஷத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து டபுள் த ரிட்டர்ன் வந்து கொடுத்துரும். எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி கொடுக்கலாம். இந்த இடத்துல யாரையும் வந்து நாங்கள் கொடுத்துரு அப்படின்னு வந்து நான் சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுனா தாராளமாக இதில் வந்து ஹோல்டு பண்ணலாம். இதில் என்னோட டிசிஷனை தான் சொல்கிறேன். ஏன் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை நான் கொடுக்குறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து இல்லை. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகளே வந்து ஆரம்பிச்சது. ஸோ 1000 கிட்ட வாங்கினேன், பிரச்சனை ஆரம்பிச்சது, பொத்துன்னு கீழே விழுந்தது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து நான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு பெரிய ஒரு பொசிஷனை பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பில்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஸோ டெஃபினட்டாக வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நான் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ வச்சுட்டே இருந்தேன்னா இது ஒரு பெரிய சுமையாக என் போர்ட்ஃபோலியோவில் இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன நோக்கத்தோடு வாங்கினனோ அது அப்படியே மாறுபட்டிருக்கு. ஏன்னா ஸோ இந்த
டிஸ்கிரிபன்சி நடந்தது. ஸோ இந்த அக்கவுண்ட் டிஸ்கிரிபன்சி நடந்தது. அது போக ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ ஒரு குளறுபடிகள் எல்லாம் நடந்தது. அது போக இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ்ல இஷ்யூவும் இருக்கு. பட் நான் வாங்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இல்லாம இருந்தது. ஸோ நான் வாங்கி சில நாட்கள், சில மாதங்கள்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து எட்டி பார்த்தது. ஸோ அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ எத்தனை நாட்களுக்கு போகும்னு தெரியல. புக் வேல்யூ ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல எக்ஸிட் ரேஞ்சா பார்க்குறேன். மேபி டபுள் த ரிட்டர்ன் வந்து குடுக்கலாம். பட் அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ என்னுடைய விருப்பத்த இந்த இடத்துல சொல்றேன். என்னுடைய டிசிஷன இந்த இடத்துல சொல்றேன். தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்களுக்கு எதுவும் சரின்னு படுதோ, அத நீங்க தாராளமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அத உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்ப நான் அதிலிருந்து வெளிய போறேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். அவ்வளோதான். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றியான அப்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாரி வெளிய போம்போது டெஃபினட்டா என்ன பண்ணியிருக்கேங்கிற அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அடுத்தது கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, சிறப்பான ரிசல்ட் எல்லாம் வந்து இல்ல. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்டுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு டேல 4% வரைக்கான ஒரு இறக்கம் கொச்சின் ஷிப்யார்ட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு பங்கு இந்த கொச்சின் ஷிப்யார்ட் எல்லாம். பட் இதில ஜஸ்ட் வந்து டபுள் த ரிட்டர்ன் கிடைச்சதும் வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் இதோட உண்மையான ரேலியே வந்து ஆரம்பிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல தான் இந்த கொச்சின் ஷிப்யார்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் 2 கூட கம்பேர் பண்ணும்போதும் ஸ்டாண்ட் அலோனில் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேஷனில் பார்க்கும்போதும் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த கொச்சின் ஷிப்யார்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம கொஞ்சம் வந்து டாப்பில் வாங்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரி, அது இப்போ பல செய்திகள் வரலாம். இத்தனை கப்பலை வந்து இவங்க கட்ட போகிறாங்க, அத்தனை கப்பல் கட்ட போகிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்திகள் வந்தாலுமே, ஸோ செய்திகளை கரெக்டாக வந்து பகுப்பாய்வு செஞ்சு தான் நம்ம ஒரு டிசிஷனை வந்து எடுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஏரியா அப்படின்னு நான் உறுதியாக வந்து சொல்லுவேன். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சஃபாரி அண்ட் ஹேரியர் இந்த 2 வண்டியிலையும் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 9ல் இந்த 2 காரும் 1.5 லிட்டரில் பெட்ரோல் இன்ஜினோட லான்ச் பண்ணப்படும். ஸோ இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் நாளைக்கு இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஸோ அதை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டாடா மோட்டார்ஸ் அண்ட் அசோக் லைலாண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை பற்றி நம்ம சொன்னாலே அவங்க என்ன ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஇ ரேஷியோ வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கான மனநிலைமை வந்து இல்லை. ஸோ அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பெரிய அளவுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கமெண்ட்டை நம்ம நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கூட வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் புரிய நண்பர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ புரிஞ்சு முதலீடு பண்ணணும். பிஇ ரேஷியோவை மட்டும் பார்த்து முதலீடு பண்ணக்கூடாதுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இனிமேலும் வலியுறுத்துவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெட்டிகாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்படிஷன் இப்போது தலை தூக்க போகுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்டோஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டாக்டர் ரெட்டியை பற்றி பார்க்கும்போது சாண்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் வந்து அடுத்த வருஷம் ஜூனில் வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கனடா மார்க்கெட்டில் யார் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது இந்த ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கனடா ஹெல்த் பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலளிச்சு, ஸோ ஃபஸ்ட்டு மூவரா ரெட்டி போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்பவே சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன் மாதம் 26ல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒலிம்பிக்கோட ஜெனரிக் வெர்ஷனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அன்பிராண்டட் வெர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே இவங்க வந்து லான்ச் பண்ணாங்கன்னா, அது ரெட்டியை வந்து பாதிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ ரெட்டிக்கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ ரெட்டி என்ன சொன்னாங்கன்னா, இன்கேஸ் வந்து நாங்கள் லேட் ஆனாலும் கூட ஸோ 12 மில்லியன் பென்ஸ் வந்து விற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். டெஃபினட்டாக விற்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கிடைக்கணும். அதுதான் வந்து மெயின். இவன் வந்து 1000 சொல்லுவான்னா 10 மில்லியன் விற்பேன், 100 மில்லியன் விற்பேன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும்
அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் ரொம்பவே வந்து முக்கியமான ஒண்ணு. அந்த 180 டே எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா, ரெட்டிக்கு வந்து கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் ரெட்டில ஏற்படும். இல்லைன்னா, ஸோ பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் நோவோ நார்டிஸ்கோட வீகோவி வெயிட் லாஸ் பில்ல வந்து இந்த ஒரு கம்பெனி ஸோ வெயிட் வாட்சர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து விற்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 26ல லான்ச் பண்ணப்படும். இதோட விலை என்ன அப்படின்ட்டு இன்னும் நமக்கு கிளியரா வந்து தெரியல. ஸோ இப்போதைக்கு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா $150க்கு தான் விற்கணும்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு உடன்படலைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அவங்க சொல்றத கேட்டு தான் வந்து ஆகணும். ஸோ லோவஸ்ட் டோசேஜ் வந்து $150 இருக்கும். ஹையஸ்ட் டோசேஜ் எந்த பிரைஸ்ல இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ கட்டமா யார் வந்து லான்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நோவோ லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் மக்களே.